அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் 3 தலைப்புகளின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை கூறுகிறார். முதல் பகுதியில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமோ என்கிற ஒரு தலைப்பின் கீழாகவும் 11ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தில் காலத்தை கணித்து கொள்ளுங்கள் என்கிற காரியத்தை 3வது 21ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் ஒரே நாடு ஒரே அரசர் என்கிற தலைப்பின் கீழாக 3 பகுதிகளாக இந்த காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கவிஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கூப்பிட்டு அவங்கள பிடிச்சு இழுத்து நிறுத்தி யோசிக்க வைக்கக்கூடிய வேத பகுதிகளில் ஒன்றாக இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமோ என்கிற காரியம் காணப்படுகிறது. கர்த்தருடைய கை அங்கே எசேக்கியேலின் மேலே அமர்ந்த பொழுது அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளின் நடுவிலே அவரை நிறுத்தினதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளான காரியம். இதற்கு முன்பாக ஒரு முறை ஆவிக்குள்ளாகி இவர் பாபிலோனிலிருந்து எருசலேம் ஆலயம் வரைக்கும் ஆவியானவரால் எடுத்து சென்றதை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் அங்கே பிலிப்பு என்கிறவனை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல் இவரை இந்த இடத்துல ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கினுடைய நடுவில் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி அவைகளை சுற்றி நடக்க பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 100 வயதில் ஒரு குழந்தை பிறக்கும், 90 வயதில் சாராளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும்னு சொன்னபோது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் கேட்டதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே எசேக்கியேல் மிகவும் தெளிவாக ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எப்படி முடியும்னு கேட்கல, தெரியாதுன்னு சொல்லலை. இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டதற்கு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். தேவனுடைய வார்த்தை அப்படியே கேட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட எசேக்கியேல் மிகவும் தெளிவாக ஆண்டவருக்கு பதில் உரைக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கி நிறையா நேரங்களில் ஆண்டவர் நம்ம நிறைய சொல்ல முடியாத கேள்விகளை நம்ம கேட்கும்போது நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக அவர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக நம்ம கொஞ்சம் யோசித்து, ஆண்டவரை, எல்லாவற்றையும் வல்லமை நிறைந்த உம்மால செய்ய முடியும், உம்மால ஆகாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ என்று நம்ம கேட்கிற நிலைமையில் காணப்பட்டோம் என்று சொன்னால் அதை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இங்கே இப்போ அவரை எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ என்ன செய்யணும்? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி உலர்ந்த எலும்புகளுக்கு நீ பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி, இது எந்த ஒரு பின்னணியில் ஆண்டவர் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், இப்பகுதியில் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை 70 வருடங்கள் அவர்கள் சிறையிருப்புக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அநேக வருடங்கள் கடந்த பொழுது அவர்கள் மிகவும் வேதனையோடு கூட காணப்படுகிறார்கள். இஸ்ரவேலில் அரசியல் நொறுங்கி போய் கிடக்குது, ஆன்மீகமும் அங்கே அழிந்து போய் கிடக்கிறது. அவர்கள் வாழ்ந்த உரிமை தேசமானது அழிக்கப்பட்டு ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லாதபடி காணப்படுகிறது. அதே போல் அவருடைய ஆன்மீக வாழ்வு முழுவதுமாக இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, உலர்ந்து கிடக்கிற எலும்புகளாக இஸ்ரவேலின் வாழ்வு முடிந்து கிடந்தபடியினால அவர்கள் அந்நிய நாட்டில் சிறை என்கிற ஒரு பிரேத குழிக்குள்ள அவங்க கிடக்கிறாங்க. 37:12 பார்த்தோம்னா, அங்கிருந்து விடுவித்து கொண்டு வருவேன் என இங்கே தேவன் வாக்குரைக்கிறதை பார்க்கிறோம். 7-8 வசனங்களில் எலும்புகள் ஒன்று சேர்ந்து நரம்பு மாம்சம்லாம் உண்டாகி
தோலினால மூடப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. இது இஸ்ரவேல் தேசம் அரசியல் நிலையில் திரும்ப சேர்க்கப்பட்ட ஒரு நிலையை காட்டக்கூடியதாக இருக்குது. இது கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான 2ஆம் வருகைக்கு சற்று முன்பாக 100% நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல 9, 10 ஆகிய வசனங்களில் ஆவி உயிரடைந்த நிலை காணப்படுகிறது. இது இஸ்ரவேலின் ஆன்மீக உயிர்மீட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது 2வது கிறிஸ்துவனுடைய வருகையின் போது அது நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியில் முதல்ல 2 காரியங்களை இங்கே எசேக்கியேல் செய்கிறார். முதல்ல வார்த்தையை சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடையுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை தனித்தனியாக கிடக்குது. யார் யார் எலும்பு பக்கத்தில் இல்லை, எலும்பு கூடுகளும் அல்ல, எலும்புகள் தான் கிடக்குது. அதுவும் தனித்தனியாக கிடக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு DNA இருக்கக்கூடியதாக இருக்குது. இவர் அதை பார்த்து அவருடைய வார்த்தையை சொல்லும்போது அவைகள் எல்லாம் எந்தெந்த எலும்புகள் எந்தெந்த எலும்பு கூடுகளோடு கூட சேரணுமோ அங்கே சேர்ந்து அங்கே நரம்புகள் உண்டாகிறது, சதைகள் உண்டாகிறது, தோல் உண்டாகுது. ஆனால் அவைகள் எலும்பலை ஆயத்தமாயிடுச்சு, எல்லாம் அப்படியே படுத்து கிடக்குது, எல்லாம் சரீரமாய் உருவாகி படுத்து கிடக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படுகிற, குற்றத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடக்கிற ஜனங்கள் இவர்களெல்லாம் எப்படியா உயிரடைய முடியும்? இன்றைக்கு சபைகளை எடுத்துக்கொண்டா எல்லாம் தனித்தனியாக கிடக்குது. எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம் தானே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு தானே எழுதியிருக்குது. எல்லாம் தனியாக நிற்குது, எல்லாம் அங்கே உயிரற்ற நிலையில் காணப்படுகிறது போல காணப்படுகிறத. தேவனுடைய வார்த்தைகள் உயிரற்ற மனிதனுடைய வாழ்க்கையையும் அது உயிரோடு கூட எழும்பச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை அது கட்டக்கூடிய வார்த்தையாக அவைகள் காணப்படுகின்ற. ஆண்டவருடைய வார்த்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் கடந்து சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையில் அத்தனை வல்லமை இருக்குது. அது அனுப்பின காரியத்தை செய்யாமல் அது திரும்பி வரவே வராது என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இது ஆதியாகமம் 2:7 ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டான், அது காணப்படுகிறது. அதற்கு பின்பு ஆண்டவர் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். ரூஹா அல்லது ரூவான்னு சொல்லுகிறோமே, காற்று, ஜீவ சுவாசம், உயிர் மூச்சு எல்லாவற்றிற்கும் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை ரூவா, ரூஹா அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்களே. அந்த ஆவிக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது 4 முனைகளிலும் இருந்து 3 அவைகள் வீசப்பட்டு அந்த எலும்புகளின் மேலே படும் பொழுது எப்படி ஆதாம மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊழினாரோ அதே போல் அந்த ஆவி அந்த எலும்புகளின் மேலே இறங்கி வரும் பொழுது தான் அந்த எலும்புகள் அந்த வார்த்தையினால் ஒன்று சேர்க்கப்பட்ட எலும்புகள் அப்படியே எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய சேனையாக நின்றன என்று சொல்லி, பின்மாறி காலத்தில் ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலாய் இறங்கி வரும் பொழுது, சபைகளில் உண்மையிலேயே ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எல்லா சபைகளும் இணைந்து ஆண்டவருடைய அந்த எழுப்புதலுக்காக அவைகள் ஒரு பெரிய சேனைகளாக நிற்க முடியும் என்கிற ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தையும் இந்த பகுதி நமக்கு சொல்லித்தராமா இல்லை? இன்றைக்கி நம்மளை ஒருவேளை ஆண்டவர் ஊழியர்களாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடங்கள் எல்லாமே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அந்த பாதாளம் என்கிற படுகொலியில் படுத்து கிடக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது அந்த ஜனங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையில் உயிர் பெறுகிறதற்கு அதை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு புதுமையான காரியங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் உயிரடைந்து, எவன் கிறிஸ்துவின் உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அவருடைய ஜீவ காற்று, அவருடைய சுவாச காற்று, அவருடைய உயிர் மூச்சு ஒரு மனிதனுக்குள்ளாய் இறங்கி வரும் பொழுது அவன் பூரண மனிதனாக அவன் மாற்றப்படுகிறான். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமோ அப்படின்னு கேட்டார. இன்றைக்கு அதனுடைய இஸ்ரவேலருடைய அந்த வரலாற்று பின்னணியை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் தங்கள் சிதறுண்ட நிலையிலிருந்து திரும்பும்போது அவர்களது உயிர் மீட்சி நிலை தொடங்கியதினுடைய அறிகுறியை நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். 1948 முதல் இத்தகைய உயிர் மீட்சிக்கான அடிப்படைகள் போடப்பட்டு அதனுடைய திருப்பு முனை ஆரம்பமாயிற்று. தற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள்
சேர்ப்பு நிலையானது முன்னேறி வருகிறது. எஸ்ரா நெகேமியா கால திரும்பி வருகிறதை குறித்து எசேக்கியேல் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லலை. இங்கே 1881 1948 வரை இஸ்ரவேலர்கள் அவர்கள் நாடு திரும்பியதை அவர்கள் அந்த நம்ம வரலாற்றில் கண்டுகொள்ள முடிகிறது. யூதர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பும் நிகழ்ச்சியை தான் அலியா என்ற சொல்லினால் அவங்க குறிப்பிடுகிறார்கள். அலியா என்றால் புறப்படுதல் என்பது பொருள். முதல் அலியா 1881 1900 வரையிலும் ரஷ்யாவிலிருந்து 30,000 யூதர்கள் நாடு திரும்பினதாக அங்கே வரலாறு கூறுகிறது. இரண்டாவது அலியா, இரண்டாவது புறப்படுதலானது 1904 1914 அந்த நாட்களில் 32,000 யூதர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள். மூன்றாவது அலியா இது 1924 1931 வரையிலும் போலந்திலிருந்து அங்கே 78,000 பேர் நாடு திரும்பினதை வரலாறு கூறுகிறது. அதே போல நான்காவது அலியா 1933 1939 வரை ஜெர்மனியிலிருந்து 2,30,000 யூதர்கள் நாடு திரும்பி இருக்கின்றனர். ஐந்தாவது அலியா, ஐந்தாவது புறப்படுதலானது 1940 1948 வரை மத்திய ஐரோப்பியாவில் இருந்து அங்கே கிட்டத்தட்ட 95,000 பேர் யூதர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் 1948 சுதந்திரம் அடைந்த போது 6,50,000 யூதர்கள் அந்த தேசத்தில் இருந்தாங்க. ஆனால் 1980களை கடக்கும் பொழுது சுமார் 30 லட்சம் பேர் அங்கு பெருகிவிட்டார்கள். தற்காலத்தில் பாலஸ்தீனாவில் வாழ்கிற யூதர்கள் அவர்கள் விசுவாசிகள் அல்ல, அவர்கள் ஆன்மீக குருட்டாட்டத்தில் அவங்க உள்ளார்கள். விரைவில் உபத்திரவ காலம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அதன் பின்பு அனைத்து இஸ்ரவேலர்களும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இதை ரோமர் 11:26 பவுல் தெளிவாக எழுதுகிறார். இதே போல இஸ்ரவேலின் உருவாக்கத்தை நம்ம கண்களினால காண்கிறோம். எங்க இருக்கக்கூடிய யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எங்கள் தாய்நாடு திரும்பணும்னு சொல்லி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆண்டவருடைய வருகை நெருங்கிருச்சு, இதற்கு முன்பாக ஒரு ரகசிய வருகை இருக்குது என்பதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் என்னும் கடிகாரமானது விரைவாக அதனுடைய விடுதலை நேரத்தை அதைகள் நெருங்கிக் கொண்டே இருக்குது. காலத்தை கணித்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். காலத்தை அவர்களுடைய அரசியல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இரண்டாம் வருகையின் போது அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு அவர்கள் அத்தனை வல்லமையாக எழுந்து நிற்கிறவர்களாக மாறுவார்கள் என்கிற பகுதியையும் இங்கே எசேக்கியேல் குறிப்பிட்டு விட்டு 21 28 வரையிலும் ஒரே நாடு ஒரே அரசர் என்கிற தலைப்பின் கீழாக அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் திரும்பி சேர்க்கப்பட்ட பின் அது ஒரே நாடாக இருக்கும். ஏன்னா அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கு ஆண்டவர் 2 கோள்களுக்கு பெயர் எழுத சொல்லி 2 முனைகளையும் கைகளிலே சேர்த்து பிடிக்க சொல்கிறார். சாலமோனுக்கு பின்பாக கிமு 931 அந்த தேசமானது வடக்கு இஸ்ரவேல் யூதா என பிரிக்கப்பட்ட அந்த தேசமானது இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி செய்யும்படியாக அவர் கடந்து வரும்பொழுது அது ஒரே நாடாக அது மாற்றப்படும். ஒரே அரசர் தான் அங்கே அவர் ஆட்சி செய்வார். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்தில் 22ஆம் வசனத்தில் ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா, அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பா. அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதுமில்லை. அவர்கள் இப்போ பார்த்து நரகலான விக்கிரகங்கள் அருவருப்புகள் அவைகளினால தீட்டுப்படுத்தாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். 26 28 வரையிலோ நான் அவர்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலப்படுத்துவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். 1000 வருட அரசாட்சிகளோட யூதர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆவிக்குரிய எழுப்புதல் அடைவார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் புதுமையை வாழ்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் புது மனிதர்களாக சேனைகளாக நிற்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலின் நாட்களில்
அவைகள் இனிமேல் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று 3 பகுதிகளாக இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்திருக்கிற நம்ம உலர்ந்து போன வாழ்க்கையில் வாழ்கிற, குற்றத்தினால பாவத்தினால உலர்ந்து போய் காணப்படுகிற பிரேத குழியில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, நாங்கள் எப்படி எழும்ப முடியும்? இன்றைக்கு உலகத்தில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிற நிலைமையிலும் காணப்படுகிறார்கள். மனமடிவாகி மாய்த்து கொள்ளுகிற நிலைமையில் காணப்படுகிறார்கள். எங்களால் இனிமேல் எப்படி வாழ முடியும்? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இந்த அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் புலம்பினது போல, எங்களுக்கு இதோடு எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, உலர்ந்து போய் கிடக்கிறோமே, செத்து போய் கிடக்கிறோமே, நாங்கள் எப்படி ஒரு நாடாக ஒரு தேசமாக உருவாக முடியும்? இன்றைக்கு நம்ம கண்களில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சோன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசம் 1948 சுதந்திரத்தை பெற்றிருக்குது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியங்களை பார்க்கிறோம். அவைகள் உருவாகி கொண்டே இருக்குது. அதனுடைய அரசியல், அந்த எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்குது. உயிர் மீட்சி மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசித்து இன்றைக்கு இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா? இவ்வளோ பாவத்தில் இருக்கிறாங்களே, இவ்வளோ மரித்த நிலையில் காணப்படுவார்களே, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த ஜனங்கள் மத்தியில் நம்ம கூறும் பொழுது ஆண்டவர் உலர்ந்து கிடக்கிற வாழ்க்கைக்குள்ளாக உயிரை கொண்டு வந்து அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் செய்து அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகளை நிறைவாக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர் வழி நடத்த முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக